வணக்கம். என் பேர் ஜெஸ்னா பிரியா. நான் வகுப்பு படிக்கின்றேன். அன்று பசுமையும் பாரம்பரியம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். செம்மொழி எனும் மகுடம் சூடிய தமிழே, எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீரன் அடி போடும் முனை வணங்கி உள்ரமதில் வெள்ளமென எழுந்திட்ட எண்ணங்களை தெளிவு மிக சிறப்புடனே வடித்திடவே வந்துள்ளேன். பசுமையும் பாரம்பரியம் என்ற தலைப்பில் பசுமையும் பாரம்பரியம் நம் இரு கண்கள், தமிழரின் பெருமையை பறைசாற்றும் தூண்கள். பசுமை இயற்கையின் வரம், பாரம்பரியம் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அழியா பொக்கிஷம். பசுமையை தினம் தினம் நாம் அளித்தால் பாரம்பரியம் அழிந்துதானே போகும். தமக்கென ஒரு தனி பண்பாட்டை நகரத்தை உடையவர்கள் நாம் என்றோ அகழ்வாராய்ச்சி தமிழர்களின் பெருமையை பரிசாற்றும் பலவற்றின் கண் கூட நம்மால் காண முடிவதல்லவா? உலகு தோன்றிய காலத்திலே தமிழ் இனம் தோன்றியுள்ளது. மொழியில் உயர்ந்தது தமிழ் மொழியே. பண்டு முதல் நாகரிகமும் பழந்தமிழ் மக்களே. வேட்டை சமூகமாக இருந்த மனிதன் இனக்குழு சமூகமாக மாறி வேளாண் தொழிலை செய்து வந்து உலகிற்கே உணவூட்டிய பரம்பரையும் மன்றோனும் பாரம்பரியம். போரிலும் வீரத்திலும் கொடையிலும் உழவு தொழிலிலும் உயர்ந்து நின்றவர் நம் தமிழினம் என்பது என்ன சந்தேகம்? இல்லாதோர் விருந்தை நோக்கி செல்லுதலும் இருப்போர் விருந்தினை எதிர்நோக்கி நின்ற உன்னத பாரம்பரியம் உடையவர் என்றோ நம் முன்னம். நற்றமிழர் போர்த்த புகழ் ஞானத்தில் என்னவெனில் உற்ற விருந்து உயிரண்டு பெற்று ஒத்தலே நம் தமிழரின் கலை. இயற்கையோடு ஏந்து வாழ்ந்த தமிழர்கள் குயிலின் குரலில் இருந்து வண்டுகள் ரீங்காரத்தில் இருந்து மூங்கிலின் ஒளியிலிருந்தும் தமிழ் இசையாக்கினர். அதனை தான் பாரதிதாசன் பழந்தமிழ் மக்கள் அந்நாள் பறவை வண்டு விலங்கு தலை இசைத்தது தாம் தழுவை இசை தழையிடும் இசை தமிழ் என்றார். தமிழன் என்றோ இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழரை அடையாளப்படுத்த நாமக்கல் கவிஞர் மனித இனம் வாழ்வதற்கான வழிகளை கற்றுக் கொடுத்து தமிழரின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் என்பது என்ன சந்தேகம்? யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்ற கனியன் பூங்குன்ற நாடியும் வரிகள் தமிழரின் பண்பாட்டை பரிசாற்றுபடிகள் என்றோ. கை விளைநிலத்தை பண்படுத்துவது போன்ற மக்கள் வாழ்க்கையை பண்படுத்துவது பண்பாடே ஆகும். அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னார் சொன்னாங்கும் இழுக்காய் என்றது இருக்கிற தமிழ் பண்பாடு என்பது அறிந்தது என்பதை அறிவுறுத்துகிறது. இருந்தோம் விவ்வாழ்வதெல்லாம் விருந்தோம் வேளாண்மை செய்தற் பொருட்டு என்னும் குரலில் வாழ்க்கை நடத்தெல்லாம் விருந்தினரை போற்றுதல் என்கிற வள்ளுவர் பிறந்தகை. இன்சொல் பேசுதல், பெண்களை மதித்தல், பெற்றோரை மதித்தல், ஊர்களிடத்தை அன்பு கொள்ள சென்று வரவாமை, நட்பு, கல்வி, போர், வீரம் ஆகியவை அனைத்திலும் மங்காத்தனி பெருமை கொண்டது நம் தமிழரின் பண்பாடு என்றால் மிகையாகாது. பரதநாட்டியம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, காடி ஆட்டம் ஆகியவை தமிழின் இசை நடனத்தை பரிசாற்றுகின்றன. உணவே மருந்து கொடுத்தவனுக்கு கொள்ளை, இளைச்சவனுக்கு இல்லை. இயற்கையோடு ஒன்றிய சமையல் முறைகள் உலகிற்கே சொல்லிக் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள். கோலாட்டம், தெருக்கூத்து, ஜல்லிக்கட்டு போன்றவை தமிழக கலாச்சாரத்தின் அம்சங்களாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் கூற்று தமிழர் பாரம்பரியத்தை ஒன்றாகும். தரணி போற்றும் தமிழரின் பண்பாட்டை போற்றும் தானிக்க வாழ்வியல் தத்துவத்தை தானமாக எடுத்து தமிழ் பாரம்பரியத்தை போற்றும். பசுமையின் பாரம்பரியம் நம் இரு கண்கள் என்று கூறி விரைப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம்.